ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் சுக்கிரன் சந்திரனுடன் இருக்கக்கூடிய இந்த நாள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். இன்று காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று 7:30 சனி காலத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் சுக்கிரன் இவர்களினுடைய சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு சின்ன சுப செலவுகள் இன்று வந்து போகும். இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்ற எடுக்கிற காரியங்களில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு இன்றைய நாளில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும். மிதுன ராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. இன்று இவர்களுக்கு பொருளாதார நிலைமையில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பது புதிய வேலை முயற்சிகள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்கள் உழைப்புக்கு வெற்றிகள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் மற்றும் மன வேதனைகள் தீரும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக பாக்கி வைத்திருந்த பண விவகாரங்கள் சம்பந்தப்பட்டது சாதக முடிவுகளை தரும். கன்னிராசி அன்பர்கள் இன்று உத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய சில குறைகள் தீரும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த குடும்ப பகை தீரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் சுக்கிரன் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீரும். நீண்ட நாளாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். சனி மற்றும் புதனுடன் சஞ்சாரம் செய்வது இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நவகிரக வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் நந்தியம் பெருமானை வணங்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் வெற்றிகளை தரும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில மன குழப்பங்கள் மாறும். தனுசு ராசி நேயர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் பாக்யநாதன் சூரியன் சந்திரன் சுக்கிரனுடன் 5ஆம் இடத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய பலங்களும் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய மாற்றங்களும் புதிய ஒரு முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு நல்ல ஒரு முயற்சியில் சந்தோஷத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு மாற்றத்தையும் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம்
பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் முடிவாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி புதன் இவர்களினுடைய சேர்க்கையானது ஒரு விதமான மனக்குறைகளை கொடுக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. செவ்வாய் மற்றும் சனி புதன் இவர்களினுடைய சஞ்சாரத்தினால் மீனராசி நேயர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் தடையாக இருந்தது. இன்றைய நாளில் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். குரு மற்றும் ராகு கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? குரு ராகுவோடைய காம்பினேஷனே வந்து நம்மளுடைய பரம்பரையிலேயோ இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வ குத்தங்கள் இந்த மாதிரியெல்லாம் வம்சாவளியில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக குரு ராகு சேர்க்கை ஜாதகத்தில் வந்து வரும். இப்போ குருவும் ராகுவும் சிம்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகு வந்து மகம் நட்சத்திரத்தில் இருக்காரு அண்ட் குரு பகவானும் மக நட்சத்திரத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம பரம்பரையில் ஏதாவது ஒரு கோவில் தர்மகர்த்தாவாக இருக்கும், இல்லை கோவில் நிர்வாகத்தில் இருந்து அதில் ஏதாவது ஒரு முறைகேடுகள், இல்லை நம்ம அதுலேருந்து வெளியில் வந்து அப்படிப்பட்ட ஒரு சில குடும்ப இதுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு சிம்மத்தில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ குரு ராகு சேர்க்கை நமக்கு தனுசுலேயோ இல்லை மீனத்திலேயோ இருந்தாலுமே அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கும், இல்லை நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனாக கூட இருக்கலாம். ஸோ சாதக பலன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவுமே கிடையாது. பாதக பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல், தெய்வ அனுகூலங்கள் இல்லாமல், குடும்பத்திலையும் அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் பொழுது குரு ராகுவினுடைய சேர்க்கை ஜாதகத்தில் பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.